ஹாய் சக்தி. என்ன ப்ரொஃபஷன் மாத்திட்டீங்களா? ஜாகிர் ஹுசேனுக்கு அசிஸ்டன்டா போறீங்களா? ஆமா, நைட் ஒரு கச்சேரி இருக்கு, அதுக்கு போனோம். சக்தி எழுந்துரு. ஏன்? கொஞ்சம் லெஃப்ட் திரும்பு. ரைட் டாப் கீழ. ஹலோ, வழக்கமா போட்டோ எடுக்கும் நான் தான் ட்ரில் எடுப்பேன், நீ என்னைய ட்ரில் வாங்குறியா? சக்தி நீங்க குளிச்சிட்டீங்க கரெக்டா? ஆமா, இது பெரிய கண்டுபிடிப்பு. இதுக்குதான் என்ன படுத்துனியா? இல்ல சக்தி, சில பேரை பார்த்தா குளிப்பதற்கு முன் குளிப்பதற்கு பின் ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் தெரியாது. தூங்கு மூஞ்சி எஃபெக்ட்லயே இருப்பாங்க. ஆனா நீங்க மட்டும்தான் குளிச்ச உடனே ஃபேஸ்ல ஃப்ரெஷ்ஷா ஒரு பூ பூக்குது. அதான் உங்க ஸ்பெஷாலிட்டி. இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன என் வீட்டுக்கு பின்னால ஏதோ பிளான் இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? நீ ஒண்ணுமே இல்லாம ஊதுவத்தி ஏத்த மாட்டேன், நல்லா தெரியும். சரி, நான் ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வரேன். நீங்களும் நானும் வெளியே போறோம். எங்க போறப்பவே எங்கன்னு கேட்க கூடாது, அது கெட்ட நீ பழக்கம். போற இடத்த நான் கேட்கல, என்ன நீ எங்க கூப்பிடுற? ரெண்டும் ஒண்ணுதான், வாங்கடா வரணும். எங்க போறேன்னு தெரியாம நான் வரமாட்டேன். ஏமாமா, இதுக்கு முன்னாடி எல்ஐசிலியா ஒர்க் பண்ணீங்க? அடிக்கடி பாலிசி மாத்துறீங்க. ட்ராக்க மாத்தாத, முதல்ல விஷயத்த சொல்லு. உங்களை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு சொல்லிருக்கேன். என்ன கேட்காம அப்பாயின்மெண்ட் நீ எப்படி பிக்ஸ் பண்ணுவ? ஓவரா பில்டப் பண்ணாதீங்க. உங்களை பத்தி உங்களை விட பெருமையா உங்ககிட்ட சொல்லிருக்கேன். நான் கேட்டேனா? ஆளே இல்ல தேட்டல எதுக்கு ஹவுஸ்ஃபுல் போட மாட்டற? சரி, தப்புதான். ப்ளீஸ் சக்தி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இல்லன்னா என் ஃப்ரெண்ட்ஸை ஃபேஸ் பண்ண முடியாது. சரி சரி வரேன். திவ்யாட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரேன். இருங்க இருங்க, இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள கண்ட்ரோல் ரூம்லயே அவகிட்ட கொடுத்துட்டீங்க. தப்பா நினைச்சுக்காத, நான் திவ்யா கிட்ட சொல்லாம எங்கேயும் வர மாட்டேன். அடடா, பாத்ரூம் போகிறதுக்கு கூட பெர்மிஷன் கேப்பீங்களா? அப்படியே வச்சுக்கோயேன், நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். இருங்க இருங்க, இப்ப என்ன உங்க சிஎம் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அவ்வளவுதானே? நானே வாங்கிட்டு வரேன். திவி திவி, ஏய் குளிச்சிட்டு இருக்கல, ஏன் கத்துற? நானும் சக்தியும் வெளியே போயிட்டு வரோம். பாய். இரு, எங்க போற? எங்கயோ போறோம். உனக்கு என்ன? விளையாடாத, இன்னைக்கு நிறைய பிளான் வச்சிருக்கேன். ஆமா கிழிச்ச, நீ குளிச்சிட்டு வரதுக்குள்ள நைட் எஃபெக்டே வந்துரும். பாவண்டி அவரு கீழே போர் அடிச்சு போய் தப்லா கூட தனியா சண்டை போட்டுட்டு இருக்காரு. சக்தியோட ஒரு ரவுண்ட் போயிட்டு வரேன். பாய். இருடி. என்னாச்சு? உங்கள மாதிரிதான் ஓவரா பில்டப் கொடுத்தா, நான் சவுண்ட் விட்டதும் சம்மதிச்சுட்டா. உண்மையா சொல்ற? அவ குளிச்சிட்டு இருக்கா, பெர்மிஷன் லெட்டர்ல சைன் வாங்க முடியல. வாங்க போலாம். ஐஸ். அம்மா வர கார் எடுத்து போயிட்டாரு, நம்ம எப்படி போறது? ஆமா, நீங்க பெரிய மகாராஜா, தேர் இல்லாம வெளியே வர மாட்டாரு. என் ரேஞ்சுக்கு அட்லீஸ்ட் ஒரு காராவது வேணும். கார்ல போனா 4 செவத்துக்கு நடுவுல உட்கார்ந்த மாதிரி இருக்கும். சிட்டிய சுதந்திரமா சுத்தணும்னா 2 வீலர் தான் பெஸ்ட். என் ரேஞ்சுக்கு கொஞ்சம் குறைச்சல் தான். சரி ஓகே, வாங்க. ஒரு நிமிஷம். பேரவர் வழங்கும் காதலிக்க நேரமில்லை தொடர்கிறது. என்ன சக்தி, முன்ன பின்ன சைக்கிள் ஓட்டியாவது பழகிருக்கீங்களா? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, வண்டி சும்மா ஆஃப் அடிச்ச மாதிரி அலைப்பாயிருது பார்த்தா டவுட்டா இருக்கு. ஊர்ல புல்லட்டோட பழகிடுச்சா? அதான், வேற ஒண்ணு இல்லையே. நீங்க ரோட் அழுகிறது பார்த்தா எனக்கு என்னமோ புல்லட் டிரைவிங் மாதிரி தெரியல, ஏதோ எல்போ டிரைவிங் மாதிரி தெரியுது. அது ஸ்டார்டிங் வளம் தான், போக போக பிக்கப் ஆயிரும். வேணா மாம்ஸ், ஒரேடியா பிக்கப் ஆகி நாம மேல போயிட போறோம். ரிஸ்க் நம்மள தேடி வரலாம், நாம ரிஸ்க தேடி போக கூடாது. பேசாம வண்டியை ஓரமா நிறுத்துங்க. என்ன அவமானப்படுத்திட்டேன், இதுக்கு மேல அந்த வண்டியை தொடவே மாட்டேன். ஒரு அழகிய தவமான அசிங்கப்படுத்திட்டேன். நான் ஓரம் கட்டுறேன், நீ இறங்கு. போட்டு போலாமா? என்ன சக்தி, வண்டி நல்லா ஓட்டுறேனா? ஆமாமா, ஓட்டுறவன் கை வந்து கலையா சார். ஜஸ்ட் ஃபார் ஃபன் யார். ஆமா, நான் ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். என்ன? நீ படிக்கிறது கோச்சிங் காலேஜ் தானே? இல்ல சக்தி, விமென்ஸ் காலேஜ். என்ன கொடுமை ஐஸ்வர்யா அது? பசங்க பாய்ஸ் காலேஜ், பொண்ணுங்க விமென்ஸ் காலேஜா? ஹவு கேன் யூ டைஜஸ்ட் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ்? என்ன பண்றது சக்தி, ஆனா எங்க காலேஜ் பக்கத்துல ஒரு பாய்ஸ் காலேஜ் இருக்கு. அதுவும் எங்க கேட் வாசல்ல ஒரு சில ரோமியோக்கள் எங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவே காமெடி பண்ணுவாங்க. அதனாலதான் அப்படியே டைம் பாஸ் ஆகுது. அன்னைக்கு கூட பேசும்போது ஏதோ சொன்னியே, ஏதோ பசங்க படிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, சும்மா கதை விட்டியா? அதெல்லாம் சும்மா உதார். அடி பாவி, நீ எப்ப ஹரிச்சந்திரா பாரு அல்வா சந்திரா பாரு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. தட்ஸ் ஐஸ்வர்யா. நேரா பார்த்து ஓட்டு. ஓகே ஓகே.
என்ன ஓகே? போச்சு மாட்டணும். மாம்ஸ் நிக்கிறாரு. நான் தான் உட்காந்துட்டு இருக்கேன்ல. ஐயோ உங்களை இல்ல, அங்க பாருங்க. ஹெல்மெட் எங்கம்மா? வீட்ல இருக்கு சார். வீட்டுல வச்சு பூஜை பண்ற? ஆமா சார், உயிர் காக்குற தெய்வத்தை வணங்குறது இல்லையா, அதே மாதிரிதான் உயிர் காக்குற கவசத்தையும் பூஜை பண்றோம். என்ன கிண்டல? ஹெல்மெட் போட்டுட்டு வரணும்னு தெரியாத உனக்கு? சார் சாரி சார், காலேஜ் போற அவசரத்துல மறந்து வந்துட்டேன். அவசரமா கிளம்பிதான் எல்லாரும் அவசரமா போய் சேர்ந்துடுறாங்க. உள்ள லைசன்ஸ் எடு. இங்க இல்ல, வீட்ல இருக்கு சார். எல்லாத்தையும் வீட்டுல வச்சுட்டு காலேஜுக்கு எதுக்கு போற? வண்டிக்கு இன்சூரன்ஸும் ஆர்சி புக்கும் இருக்கா? இருக்கு. என்ன அதுவும் வீட்டுல தானே? ஆமா சார். என்னம்மா இது? உன்ன போல பொறுப்பு இல்லாத பொண்ணு நான் பார்த்ததே இல்ல. உனக்கெல்லாம் ஃபைன் போட்டதாம புத்தி வரும். ஹெல்மெட், ஆர்சி புக்கு, டிரைவிங் லைசன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து டோட்டலா 1500 ரூபாய் ஃபைன். சார் இவர் எங்க மாமா. அதுக்கு என்ன? டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், ரயில்வே மினிஸ்டர், எல்லா மினிஸ்டரையும் இவருக்கு தெரியும் சார். என்ன சார் சொல்லவே இல்ல? எனக்கே இப்பதானே தெரியும். மாமாக்கு ரொம்ப அடக்கம் சார், இதெல்லாம் வெளியே சொல்லிக்கவே மாட்டாரு. நாங்க போலாமா சார்? தாராளமா போலாமா. அப்ப ஃபைன் அத நான் கட்டிக்கிறேம்மா. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். ரொம்ப நாளா இந்த ரோட்ல நிக்கிறேன். உங்களுக்கு தான் மினிஸ்டர் தெரியுமா? ஒரு ப்ரமோஷனுக்கு ஏற்பாடு பண்ணீங்கன்னா. எனக்கு எல்லாரும் தெரியும், அவங்க யாருக்கு எனக்கு தெரியாது. எல்லாரும் பாக்கெட் மணி வச்சிருக்கீங்களா? யாரும் வெளியே எடுத்துறாதீங்க. ஹாய் ஹாய் ஹாய். ஏய் திஸ் இஸ் ரிசர்வ். அங்க போய் உட்காரு. ஒரு வழியா பஞ்சுவாலிட்டி பத்தும் வந்துட்டா. ஐஸ் இப்போச்சு சொல்ல, எங்கெல்லாம் எதுக்கு இன்வைட் பண்ண? ஜஸ்ட் ஒரு பார்ட்டியா? என்னப்பா பேக்கெட் பண்ணி ஓவரா திட்டியா? பார்ட்டி எல்லாம் கொடுத்து அசத்துற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நம்ம குரூப்புக்கு ஒரு முக்கியமான விஐபியை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். யார் இந்த விஐபி? 1 minute. சக்தி சக்தி. சீக்கிரம் வா சக்தி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்கல்ல. ஹாய் 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 ஹாய். இப்போ அறிமுகப்படலாம். சக்தி, இது பத்மா. பங்க்சுவல் பத்துன்னு செல்லமா கூப்பிடுவோம். எல்லா அக்கேஷனுக்கும் லேட்டா தான் வருவா. இவ ஜோதிஷா, செல்லமா கூப்பிடுறது ஒளி விளக்கு. இவ மிதுனா, பேருதான் மென்மை, பேசுனா ஆண்மை. இப்பவே பாருங்க எப்படி மிரட்டுறான்னு. அடுத்தது இவ கிறிஸ்டி, எங்க குரூப்லயே திருஷ்டி, அமைதியின் சிகரம். வாய திறந்தா வயலும் வாழ்வும் தான். ஃபைனலி திஸ் இஸ் சக்தி, எங்க வீட்டு மாப்பிள்ள. ஏய் கங்க்ராட்ஸ் டி, எங்க கிட்ட சொல்லவே இல்ல. ஏண்டி உன்ன ஒரு ஓபன் புக் நினைச்சா இப்படி சீக்ரெட் சுந்தரியா இருக்கே. ஏய் உண்மையை சொல்லு, இது அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? அரேஞ்ச் பட் லவ். என்னடி குழப்பற? அரேஞ்சும் லவ்வா? பேரண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணி கப்பல்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி லவ் பண்ணா என்ன சொல்வீங்க? ஏதோ ஒண்ணு, ஆனா நீ சொல்ல மறைச்ச தப்புடி. எல்லாம் பேசி முடிச்சாச்சா? உங்களை எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றதுக்கே நான் ரீகன்சிடர் பண்ணணும். இவ்வளவு நாள் என் கூட பழகிருக்கீங்க, என் டேஸ்ட் என்னன்னு தெரியாதா? என் செலக்ஷன் இவ்வளவு மோசமாவா இருக்கும்? சக்தி எங்க அக்காவோட செலக்ஷன். ஐஸ்வர்யா லவர் இருந்தா நாம சிரிச்சிட்டு இருக்க முடியுமா? சக்தி ஓகே, நம்ம சண்டே பார்ட்டிக்கு அப்புறம் வச்சுப்போம். முதல்ல ஆர்டர் பண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ, ஆர்டர் ப்ளீஸ். நீங்க என்ன சாப்பிடுறீங்க சக்தி? எனக்கு ஒரு வெஜ் சூப். சென்னை மசாலா ஒண்ணு, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். போதும் உனக்கு ரெடி வேணும். ஐ உன் மாம்ச இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சா மட்டும் போதுமா? அவரோட பயோடேட்டா கொஞ்சம் வாசி. அவர் ஆல்ரெடி எங்கேஜ்டுமா. அவர் பயோடேட்டா தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்? எனக்கு நோ அப்செக்ஷன். அவ்வளவுமே பயோடேட்டாவை ஃபார்வர்ட் பண்ணி தரேன். சக்தி ஒரு போட்டோகிராஃபர், அப்பாவை கடுங்கின பிள்ளை, சிங்கப்பூர்ல வேலை, லவ்வபிள் காய். ஓகேவா? போட்டோகிராஃபர்னு சொல்ற, கையில கேமராவே காணோம். பைலட்டா இருந்தா பைலட்டோட சுத்துவாங்களா? பல்ப் வாங்குறதே 10க்கு வேலையா போச்சு. ஒரு நல்ல போட்டோகிராஃபருக்கு கண்டுதான் கேமரா. அப்ப எங்க எல்லாரையும் போட்டோ எடுத்துட்டீங்கன்னு சொல்லுங்க. ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் அழகான விஷயங்கள் மட்டும் தான் போட்டோ எடுப்பேன். இந்த அவமானம் வேற தேவையா? ஓகே ஓகே, சாப்டர் சேஞ்ச். ஐஸ், உங்க அக்கா சிங்கப்பூர்ல தானே வேலை செஞ்சாங்க. அப்ப இது லவ் மேரேஜா? இல்ல, சக்தியோட அப்பாவும் எங்க அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சம்பந்தி ஆயிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. திவ்யாவும் சக்தியும் தஞ்சாவூர் பொம்மை மாதிரி தலையாட்டிட்டாங்க. பாவம் திவ்யா, அவளுக்கு வேற ஆப்ஷனே இல்லாம போயிடுச்சு. சக்தியும் பாவம் தான். உனக்கு உங்க அப்பா இதே மாதிரி ஃப்ரெண்டோட பையனை பார்த்தா நீ என்ன பண்ணுவ? வீட்டையே ரெண்டாக்கிடுவேன். நமக்கு லவ் மேரேஜ் தான்,
பொறுக்க லவ் பண்ணணும், பொறுமையா கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன சக்தி சொல்றீங்க? ஆமா ஆமா, அந்த அன்லக்கி பர்சன் யாரோ. உங்க உடனே விட்டுட்டு வந்திருக்கீங்களே, உங்களுக்கு கவலையா இல்ல? என் உடம்பு மட்டும் தான் இங்க இருக்கும், என் மனசு அங்க இருக்கு. அவளுக்கு ஐயோ, தெரியும். தாங்க முடியல. ப்ளீஸ். பேரவர் வழங்கும் காதலிக்க நேரமில்லை தொடர்கிறது. அத்தா, ஆ? திவ்யாங்க ரூம்ல தான் இருக்கா. ஆனா எரிமலையா இருக்கா, பாத்து பேசுப்பா. அந்த எரிமலை எப்படி அணைக்கணும்னு நல்லா தெரியும். திவ்யா, திவ்யா, திவ்யா. ஹலோ, சொல்லுடி. ஹாய், எப்படி இருக்க? இல்ல அது வந்து நான் உன்கிட்ட அப்புறமா சொல்றேன். ஆமாமா, நான் ஷாப்பிங் போலாம் நினைச்சேன். ஆனா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதான் போக முடியல. அத அப்புறம் சொல்றேன். இல்ல இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதான் ஷாப்பிங் போக முடியல. நான் கண்டிப்பா வரேன். நெக்ஸ்ட் வீக் நம்ம மீட் பண்ணலாமே. சேச்சா இல்ல மீனு. ஐயோ ஷுவர், கண்டிப்பா மீட் பண்ணலாம். எனக்கு அப்பவே ஒரு டவுட் இருந்துச்சு, நீ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மொக்க போட மாட்டியே, அதான் சும்மா ஒரு டெஸ்ட் வச்சு பார்த்தேன், மாட்டிக்கிட்டேன். சொல்லு, உனக்கு எதுக்கு இந்த சீனை? உனக்கு இந்த டிராமா எல்லாம் போட வராது, எதுக்கு தேவையில்லாம ட்ரை பண்ற? நான் யார்கிட்டயும் பேச தயாரா இல்ல, நான் தனியா இருக்கணும். தயவு செஞ்சு கிளம்புறியா? திவ்யா, நீ பண்ண உனக்கே நியாயமா இருக்கா? போறேன்னு சொல்ல வலுக்கட்டமா அழைச்சிட்டு வந்துட்டு இப்ப போன்னு சொல்ல நான் எங்க திவ்யா போவேன்? உனக்கு போறதுக்கு இடம் இல்ல. ஐஸ்வர்யாவோட காலேஜ், பார்க், பீச்னு சுத்து. அவ ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இரு. உன் கோத்துல கொஞ்சமா லாஜிக் இருக்கா? உன் கூட வாழ்நாள் பூரா இருக்க போறேன், நாம ஸ்பெண்ட் பண்றது நிறைய டைம் இருக்கு. ஆனா ஐஸோட அந்த சின்ன சின்ன அக்கேஷன்ல அவன் கூட இருக்க முடியும், அதனால தான் அவன் கூட போனேன். அவ கூப்பிட்டா நீ போயிடுவியா? என்கிட்ட கேட்கணும்னு தோணல? கேட்கணும் தான் சொன்னேன், அவதான் உங்ககிட்ட கேட்டேன்னு சொன்னா. அது மட்டும் இல்ல, காலேஜ் டைம் ஆச்சுன்னு சொன்னா, அது அவசரமா கிளம்பிட்டேன். சும்மா காரணம் சொல்லாத. இன்னைக்கு நீ ஊருக்கு போயிடுவ, என் கூட இருக்க போற கடைசி நாள். ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு எவ்வளவு பிளான்ல இருந்தேன் தெரியுமா? எல்லாம் டோட்டல் வேஸ்ட். சாரிடா, நீ பிளான் பண்ண தெரியாம போச்சு. எப்படி தெரியும்? நம்ம கிளம்ப போறோமே, திவ்யா என் கூட இருக்கணும்னு எதிர்பார்ப்பான்னு யோசிச்சிருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். நீதான் யோசிக்கவே மாட்டியே. உனக்கு ஜாலியா பொழுது போனா போதும். இப்ப எதுக்கு ஒரு டென்ஷன்? ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண கூட சொல்லிட்டு இப்படி சண்டை போட்டா என்ன அர்த்தம்? வேணா சக்தி, என்ன சொல்லி என்ன சமாதானப்படுத்த வேண்டாம். இன்னும் உனக்கு யார் யார் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ, எங்கெங்க சுத்தணுமோ போய் சுத்திட்டு வா. நான் வேண்டான்னு சொல்லி அவ உன்னை கூட்டிட்டு போனால, அவ வரட்டும். இன்னைக்கு அவளுக்கு இருக்கு கச்சேரி. என்ன கச்சேரிமா? ஜேசுதாசா உனிகிருஷ்ணனா? இல்லப்பா, அது ஜக்ஜித் சிங் பா, கசல். சரி சரி, சீக்கிரமா கிளம்புங்க. எங்கப்பா? இல்லம்மா, இன்னைக்கு ஈவினிங் சக்தி ஊருக்கு போறாருல, அதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டு போனோம். எங்கன்னு சொல்லுங்கப்பா. அதான் சஸ்பென்ஸ். சீக்கிரம் வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க.